இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வாரம் 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மங்கத்தா ரீரிலீஸ், திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2. அதில் நம்ம பார்க்க போகிறது ஹாட்ஸ்பாட் 2 இல்லை டூ மச் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஹாட்ஸ்பாட் 1 வரும்பொழுது அந்த ட்ரெய்லர் கட் அதிகமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பேசிச்சு. நிறைய எதிர்ப்புகள், அதை தாண்டின ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் எதிர்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்காகவே சிலர் தேட்டருக்கு போய் பார்க்க தயங்கினாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த அழகான படத்துக்கு அந்த ட்ரெய்லர் கட் நல்லா இருந்தால் படம் நல்லா ஓடி இருக்குமே, தேட்டரில் போய் நாங்கள் பார்த்துருக்குமே அப்போல்லாம் நிறைய பேர் சொன்னது பார்த்துருப்போம். இந்த முறை அந்த தப்பை அவங்க பண்ணல. ட்ரெய்லர் கட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சீக்கிரமாக அந்த மாதிரி இருந்தது அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரெய்லர், படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் பார்ட் 2வோட மோதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் வந்து விக்னேஷ் கார்த்திக், அதாவது இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல போவார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆந்தாலஜி தான், அதுவுமே ஆந்தாலஜி தான், இதுவும் அப்பேற்பட்ட படைப்பு தான். ஸோ அப்படி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் பொழுது 4 கதை சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். அதுக்கு கிட்டத்தட்ட அவரை ரிலேட் பண்ணின ஸ்டோரியாகவும் இருக்கும். ஸோ பார்ட் 2லையும் விக்னேஷ் கார்த்திக் இருக்காரு. அவர் தான் கதை சொல்ல போகிறாரா அப்படின்னா அங்கே இல்லை, அங்கேருந்தே ட்விஸ்ட் ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் 2 எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஹாட்ஸ்பாட் 2 எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. யார் எந்த இயக்குனர் வச்சு போகலாம், அதாவது புதுமுக இயக்குனருக்கெல்லாம் வாய்ப்பு தரணுன்ற குறிக்கோளோடு இருக்காரு. அப்போ வந்து பிரியா பவானி சங்கர் வராங்க. ட்விஸ்ட்டு எனக்கு அங்கேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கதை சொல்ல வராங்க. ஸோ அவங்க தான் இந்த கதைக்குள்ளாரியே ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க நம்மளை. ஓகே, அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதுக்கு நான் சொல்கிறேன். இந்த படத்தோட கேரக்டர் செலெக்ஷன் இருக்குல்ல, நம்ம டிடிடின்னு ஒரு படத்தை கொண்டாடணும்ல, அதே போல தான் விக்னேஷ் கார்த்திக் பார்ட் 1ல் அந்த கேரக்டரோட செலெக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இங்கேயுமே அதுதான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜி தானங்க, 4 கதை 4 ரிசல்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலேயும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதையை பிரியா பவானி சங்கர் ஓப்பன் பண்ணும் பொழுது ரசிகர்களோட தற்போதைய காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களோட அந்த வாரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன், இப்போது நம்ம வந்து கருத்து சொல்லக்கூடிய இடத்துலையோ இல்லை கருத்து சொல்லி சில கேட்குற இடத்துலையோ இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே இல்லை. அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான பொறுமை யார்ட்டும் இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமைன்னு ஒருத்தன் பண்ணியிருக்கான் பாருங்க, அது நிஜமாக ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, தாதா அப்படின்னு ஒரு நடிகர், ராசா அப்படின்னு ஒரு நடிகர், 2 பேருக்குமே உயிரையே கொடுக்கக்கூடிய 2 ரசிகர்கள். தாதா அப்படின்னு ஒரு நடிகர், ராசா அப்படின்னு ஒரு நடிகர். இவங்க 2 பேருக்குமே அவங்க படங்கள் வந்தாலும் சரி, அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதும் சரி, உயிரையே கொடுக்கக்கூடிய 2 ரசிகர்கள் அவங்களோட குடும்பத்தை கடத்தி வச்சிருப்பாங்க. ஒரு கடத்திடுவாங்க. அது அவங்கள மறுபடியும் அவங்கள நான் உங்கள்கிட்ட வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு டிமாண்ட் வைப்பார். அந்த கடத்திட்டு போனவர் ஒரு டிமாண்ட் வைப்பார். அவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் வரணும், சில டிமாண்ட் இருக்குது, இனிமேட்டு இவங்க இப்படி தான் படம் நடிக்கணும், நான் சொல்கிறத அவங்க பண்ணணும், ஒரு டிமாண்ட் வைப்பார். அதை அந்த 2 நடிகர்களும் இத்தனை வருஷமாக நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணாங்களே அந்த ரசிகர்கள், அவங்களுக்காக நம்ம இதை பண்ணணும், அவங்க குடும்பத்துக்காக இதை பண்ணணும் வரும்பொழுது அதை பண்ணினாங்களா இல்லையான்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த நடிகர்களுக்கும் அது வந்து பயங்கரமாக கேட்டிருக்கும். அந்த ரசிகர்களும் இனிமேட்டு இந்த காலகட்டம் இப்படி தாண்டா நம்ம ட்ராவல் பண்ணணும், நீங்கள் இப்படி இருங்க, உங்கள் வீட்டை பாருங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சினிமாவாக சொல்லியிருக்காரு விக்னேஷ். ரொம்ப நல்லா இருக்கு. இதில் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஏகே ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக அந்த 2 ஆக்டர்ஸை பற்றின ரசிகர்களை பற்றியே கிடையாது. அது இந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். அவர் காமனாக ஒரு விஷயம், எக்ஸாம்பிளுக்கு இந்த தாதா, ராசா அப்படின்னு 2 நடிகர்கள், உச்ச நடிகர்கள் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பார். ஸோ அதில் இன்னொரு கேரக்டர் வரும், இதுக்கு முந்தின ஒரு பீரியட்லேயும் நான் ரசிகராக இருந்தேன்டா அப்படின்னும் MS பாஸ்கர் சார் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அது யாராவது ஒருத்தர் இப்படி வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. அதை பார்த்து அவங்க திருந்தினாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த கதையோட சொல்யூஷன். இதுக்கு அப்படியே அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தம்பி ராமையா சார் சமீபமாக வந்து தம்பி ராமையா அவர்களோட அந்த கதை தேர்வு இருக்குல்ல, எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் சின்ன கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நிலை தடுமாறி நண்பர்களுக்காகவும், இப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு ஒரு சர்வேக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து அதை கடந்து போகிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தோணுச்சு நம்மளுக்கு. ஆனால் இப்போது டிடிடியில் அசத்திட்டாரு, இந்த படத்தில் தெரிக்க விட்டாருங்க. அப்படி இருக்கு அவரோட ஆக்டிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த போர்ஷனில் வந்து
அப்பா மகள் 2 பேருக்கும் உண்டான அந்த உறவை பத்தி இப்ப இருக்க காலகட்டத்துல அதாவது ஜென்சி ஜெனரேஷனா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட அப்பாவை பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்கள அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு பாட்டா அமைஞ்சிருக்கும். அப்பா மகள் 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷனை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். காதலையுமே வந்து இவ்வளவு தூரம் ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்குள்ளார ரொம்ப மோசமான ஆளுங்க இந்த ஆளு. என்னன்னா ஃபெமினிசம் உள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நம்ம அப்பா பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, அங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆண்களுக்கும் தாலி கட்டணுன்ற ஒரு சிலபஸை கொண்டதே அவர்தான். அந்த ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுல வந்து பெண்கள் பொண்ணு பார்க்க வரும்பொழுது நம்ம என்ன உடை அணியணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படி அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி நல்லா நாசுக்கா செஞ்சு விட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் அஸ்வின் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றியிருக்காரு. அவருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு படமா அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட போர்ஷனும் லாஸ்ட் போர்ஷன் அவரு தான். காதலை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ரசிகர்களை பத்தி, ஃபேமிலியை பத்தி, காதலை பத்தி சொன்னது எல்லாமே இவரு சிந்தனையாவோ சிந்திக்க மட்டுமே சொல்லியிருந்தாருன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற நம்ம யோசிக்கலாம். ஆனா இவர் சொன்னது எல்லாமே சிரிக்கவும் சிந்திக்கவும் அப்படின்ற மாதிரி. ரக்ஷன் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரோட பையன் வந்து ஆதித்யாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் 2 பேரும் பெரிய நடிகர்களோட ரசிகர்கள். அவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சூட் ஆயிருந்தது அந்த கதாபாத்திரம். தம்பி ராமையா சார் அவர் தாண்டி வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. அஸ்வின் அவர்கள் அதான் சொன்னேன், அவர் மேல நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அதையும் உடைச்சி அவர் அந்த கதாபாத்திரம் பண்ணினாரு. 2050 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காதல் டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குது அப்படின்றதை மீறி ஒரு காதலுக்காக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய பெண் அப்படின்ற ஒரு விஷயங்களாக இருக்கும். கடைசியாக அவர் காதல் வந்து சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் அது. ரொம்ப ஹியூமராக அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த நடுவில் ஒன்று இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த பாட்டு அதோட சொல்யூஷன். நடுவில் 2 ட்ராக் போயிட்டு இருக்கும். என்னன்னா ஆதித்யா கதிர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மனுஷன் ஒரு டிபேட் ஷோவில் உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் தாதா ரசிகர், ராசா ரசிகர், ஒரு ஆங்கர் இருப்பாரு. அவங்களுக்கு கவுண்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு பாருங்க. அதை நம்ம சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பிரியா பவானி சங்கர் எதுக்குடா இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரிகிடா தான் வந்து விக்னேஷ் கார்த்திகோட ஒய்ஃபு. பிரிகிடாவுக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். அதை ரொம்ப ஹியூமரா ஷேர் பண்ணியிருப்பாரு. கடைசியா இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு வரும்பொழுது பார்ட் 3ல பாருங்க அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு படம். படத்தோட பாசிட்டிவ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக் தான். அழகா இயக்கியிருக்காரு, எழுதியிருக்காரு. இந்த மனுஷன் வந்து முதல் பாகத்தை பெரிய வெற்றியை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம இருக்குல்ல. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். ரொம்ப அல்டேக்கலிங்க. என்னோட கதை பேசும், என்னோட கதை நாயகனா சில பேர் பேசலாம், கதாநாயகனா பேசுறாரு, கதையின் நாயகனா பேசணும் அப்படின்னு அவருக்கு எடுத்திருக்க விஷயம். ஆள் பார்க்க இவ்வளவு தூரம் ரொம்ப குசும்புக்காரனா இருப்பார் பிள்ளை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு மிகப்பெரிய ப்ளஸ். இன்னொன்று லேக் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாமே இதுதான் டியூரேஷன், இதுதான் ஹியூமர், இதை தாண்டி லெவல் போகக்கூடாது. அஸ்வினோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வருவார், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பேசுகிற டைலாக்ஸ் வந்து செம்ம டைமிங், இந்த கேப்பில் தான் இருக்கணும். அந்த ஃபில்லர் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணால் அதில் கரெக்டாக வைக்கணும்ல, அந்த மாதிரி ஃபில்லர் மாதிரி அவர் நிரப்பிட்டு போவார். ஆரம்பத்தில் கதிர் நிரப்புவார், நடுவில் வந்து பிரியா பவானி அவங்களோட ஸ்கோர் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே டக்குன்னு அவங்களுக்கு உண்டான பங்கை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஆர்டிஸ்டோட பங்களிப்பு அப்படின்ட்டு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. மியூசிக் இது எல்லாமே பாசிட்டிவ்ங்க. நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்றது நம்மள அது யோசிக்க வைக்காது. ஓகே, நம்ம ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்ற ஒரு படத்துல இருக்கோம். ஒவ்வொரு கதாபாத்திரம் மொத்தம் 4 வீடு 3 வீடு இருக்குன்னா அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறது தான். ஸோ அதுலேருந்து ஒரு சமூக கருத்தோட சேர்ந்த ஒரு விஷயத்த சொல்றதுனால உங்களை அப்படியே கதையோட நம்மளை ட்ராவல் பண்ணி வச்சிருவாங்க. ஹாட்ஸ்பாட் 2 மச் 3யும் என்ன இருக்கு அப்படின்றாங்க. இவர் கம்பெனி இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். காஞ்சனா ஒரு பக்கம் பேய் ஆளுமை பண்ணிட்டு இருந்தாலும் விக்னேஷ் கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ரசிக்கிறமா இருக்கு. மெசேஜோட சொல்றாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கலையரசன் வரும்பொழுது இப்போ அந்த குழந்தைகள் இந்த ஆடிஷனா இருக்கட்டும், சிங்கிங் காம்படிஷனா இருக்கட்டும், அங்கே நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறாரு. அதை உடைச்சி இப்போ இங்கேயும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே எடுத்தா இப்படி ஒரு படைப்பாளன் இருக்கிறது நமக்கு நல்லது தானே. ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை பாத்துறீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுத்து நன்றி.